நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையிலே பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நாம் தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் கூப்பிடும் பொழுது அவர் செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். நாம் தள்ளாடி நிற்கும் பொழுது நம்மை தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் பலவீனமாக இருக்கும் பொழுது அவர் பலத்தால் நம்மை இடைக்கட்டி கொள்கிறார். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில பலவீனமாய் காணப்படுகிறோமோ, பலவீனமான பகுதிகளை உடையவர்களாக இருக்கிறோமோ, அந்தந்த பகுதிகளிலே தேவ மகிமையானது நம்மை தாங்குகிறது. அவருடைய பலனானது நம்மை பூரணமாய் நிரப்புகிறது. ஆகவே இந்த உற்சாகத்தோடு கூட அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாம் கண்களை மூடி நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். என் தகப்பனே பெரியவர், என் ராஜா நீ பெரியவர், ஜீவனுள்ள தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் செவி சாய்க்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்ரோகியா இருக்கிறீங்கப்பா, எல்ஷடாயா இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை காண்கிற தேவனப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றே. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகின்றீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காலமெல்லாம் ஆற்றுகின்றீர். நன்றி நன்றி. உணர்ந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஆமாப்பா, நாங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் நாங்கள் எங்கள் சொந்த சுய பலத்தில் நாங்கள் வரலப்பா.
நீர் உம்முடைய செட்டைகளின் கீழாக எங்களை சுமந்து நீங்க தூக்கி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பு விலையேற பெற்றது, உம்முடைய அன்பு விலையேற பெற்றது. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. என் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்குத்தான், உங்களுக்குத்தான். என் பலனே, எங்கள் பலனெல்லாம் நீங்க தான்ப்பா, எங்கள் பிரியமும் நீங்க தான்ப்பா, எங்கள் ஆசை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, எங்கள் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எங்கள் பலனெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு நித்திய நிரந்தரமாய் நீங்க இருக்கிறீங்கப்பா. மனிதர்கள் அன்பு மாறலாம், மனிதர்களுடைய அன்பு ஒரு இமைப்பொழுதில் மாறலாம். நேசருடைய அன்பு நித்திய நித்தியமா எங்களை தாங்குகிறதா இருக்கிறதப்பா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு எங்களை விட்டு விலகாதப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நித்திய நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் ஃபேம் பேசப்படும். நித்திய நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் ஃபேம் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. நல்லவனீர்தானே, சர்வ வல்லவனீர்தானே, நல்லவனீர்தானே, சர்வ வல்லவனீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே நித்தியமே என் சத்தியமே, சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா.
எழச் செய்து மழை பொழிகின்றே, வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றே. மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றே, பெரியவன் நீர்தானே, பிரியமும் நீர்தானே, பெரியவன் நீர்தானே, எங்கள் பிரியமும் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே நித்தியமே எங்கள் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. பெரியவன் நீர்தானே, எங்கள் பிரியமும் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே எங்கள் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. ஆமாண்டவரே, எங்கள் நித்திய நிரந்தரம் நீங்க தான்ப்பா. நான் தேடும் தேடல் நீங்க தான்ப்பா. தினம் தோறும் நாங்கள் தேடுகின்ற தேடல் நீங்க தான் ஆண்டவரே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே, உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே, உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. கொடியாக படரனோ உந்தன் நேசமே, கொடியாக படரனோ உந்தனின் நேசமே. மடி மீது தவழனோ மழலை குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. எங்கள் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே,
ஒருவரை பற்றி தானே ஐயா. என்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட இன்னுள்ளம் ஏங்குதையா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல, அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், கர்த்தரின் செபத்தை கேட்டருளுவார். எங்கள் பலனே, எங்கள் கண்மலையே, உம்மை எப்போது என்றென்றைக்கும் நாங்கள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம் அப்பா. நீர் எங்கள் பலனா இருக்கிறதுக்காக நன்றி, எங்கள் கேடகமா இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆபிரகாமை பார்த்து சொன்னீங்களே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமா இருக்கிறேன் சொன்னீங்களா ஆண்டவரே. அதே தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்களை நடத்த போறீங்க, உயர்த்த போறீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இதன் மூலமாக உங்கள் எல்லாரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சீக்கிரமாக உங்கள் எல்லாரையும் நான் நேரடியாக சந்திப்பேன் என்று தேவனுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். அதற்கேற்ற சகல காரியங்களையும் கர்த்தர் நமக்கு நடத்தி செல்வாராக. இப்பொழுதும் நாம் தெய்வ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். என்னோடு கூட இணைந்து நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வாருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த முழு பகுதியிலும் எங்களை தொடர்ந்து நீ நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட நடத்தட்டும். எல்லா தடைகளையும் உடைத்து ஜெபிக்கிறோம். இதை கேட்கிறதான ஒவ்வொரு ஜனத்திற்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் பரலோகத்தில் எப்படி உங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறதோ அப்படியே நாங்கள் பூமியிலும் செய்து முடிக்க தேவ ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தருவாரியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். செகரியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். செகரியா 8வது அதிகாரம் 12வது வசனம். விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும், இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன் என்று தேவன் நினைச்சுகிறார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது ஒரு சமாதானமான ஒரு வார்த்தையை காணப்படுகிறது. மீதியான ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது சிறையிருப்புக்கு போனதான இஸ்ரவேல் ஜனங்களில் இந்த யூத கோத்திரத்தில் உள்ளவர்களில் சிலர் என்ன செஞ்சார்கள்? திரும்பி வரும்படியாக தேவன் அவர்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகமானது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 520 வருடங்களுக்கு முன்பதாக என்ன செய்யப்படுகிறது? எழுதப்பட்டதாக என்ன செய்கிறது? வல்லுநர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு முன்பதாக உள்ள புத்தகம் ஆகாய் என்றதான புத்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதுவும் அதே காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. இந்த சகரியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகத்தில் தேவன் தன் ஜனத்தை அவர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணமாக சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் திரும்பி வரும்படியாக, சிறைபிடிக்கப்பட்டதான ஜனங்கள் சிறையிருப்பின் காலத்திற்கு பின்பதாக எருசலேமுக்கு நேராக திரும்பும்படியாகவும், தேவ ஆலயத்தை கட்டும்படியாகவும், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாகவும் தீர்க்கதரிசனின் மூலமாக தேவன் என்ன செய்கிறார்? ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்படி வருகிற ஜனத்தை தேவன் சகல ஆசீர்வாதங்களினாலும் என்ன செய்கிறாராம்? நிரப்புகிறார் என்று நாம் பார்த்தோம். எப்படி நிரப்புகிறார்? விதைப்பானது சமாதானமாகவும், திராட்சை செடி தன் கனியை கொடுக்கிறதாகவும், பூமி பலனை கொடுக்கிறதோடு மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருக்கிறதான அந்த ஆசீர்வாதமும் அந்த பணியை என்ன செய்கிறது? அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. பாருங்க, இந்த நாளிலும் அவர்கள் அநேகராய் போனாலும் சிலர் மாத்திரமே என்ன செய்கிறார்கள்? திரும்பி வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்.
தேவன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிறதான ஜனத்தை அவர் என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு அது எழுதப்பட்டிருந்தாலும் இன்றும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன செய்கிறது? நமக்கும் அது எழுதப்பட்டதாகவே காணப்படுகிறது. இப்பொழுதும் தேவ ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்களும் சரி, தேவ ஜனங்களும் சரி, சபைக்கு நேராய் திரும்பும் பொழுது, எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது தேவாலயத்தை குறிக்கிறது, அந்த சபையை குறிக்கிறது. இந்த நாளில் அது கிறிஸ்துவின் சரீரமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு நேராக திரும்புகிறார்களோ, சபைக்கு நேராக, வார்த்தைக்கு நேராக திரும்புகிறார்களோ, அப்பொழுது தேவன் அவர்களை இப்படியாக என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. பாருங்க, மீதியானவர்கள் என்று சொல்லுகிறதான வார்த்தை பாருங்க, அநேகர் இருக்கலாம். ஆனால் அந்த சிறைப்பிடிப்புக்கு பின்பதாக வெகு சில ஜனங்கள் மாத்திரமே தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவர்களோடு என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். பாருங்க, ஜெகரியாவை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யூதருக்கு என்ன செய்கிறார்கள்? திரும்பி வருகிறார்கள். யார் தலைமையிலே வருகிறார் என்று பார்த்தால் ஜெருபாபேல் மற்றும் யோசுவாவின் தலைமையில் என்ன செய்கிறார்கள்? திரும்பி என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். ஆனால் அநேகர் வரவில்லை, வெகு சில மாத்திரமே நம்பி வருகிறார்கள். இப்பொழுதும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நமக்கு முன்பதாக காணப்பட்டாலும் எல்லா ஜனங்களும் சபைக்குள்ளாக வருவதில்லை. எல்லா ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. அவர்கள் இயேசுவை அறிந்தாலும் அதன்படி நடப்பதும் இல்லை. பாருங்க, அந்த நாட்களிலும் அப்படியே தான் நினைச்சப்பட்டது, காணப்பட்டது. ஆனால் சிலர் மாத்திரமே அதை நம்பி எருசலேமுக்கு என்ன செய்கிறார்கள்? யூதாவுக்கு திரும்புகிறார்கள். சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் சிலர் என்ன செய்கிறார்கள்? திரும்புகிறார்கள். நாமும் இந்த நாளிலே சபைக்குள்ளாக காணப்படுகிறதான தேவ பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிறதான ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் இப்படியே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் கையிடுகிற எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்ற விரும்புகிறாராய் காணப்படுகிறார். திரும்பி மீதியான அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அவர்கள் எதையெல்லாம் கை வைக்கிறார்களோ சகல நன்மையும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். சரி, இப்பொழுதும் அந்த வார்த்தையில் முதல் பகுதியை வாசிக்கலாம். ஜெகரியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஆகாய் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சம் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் என்று பார்க்கிறோம். அதனால தான் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் அப்பொழுது விதைத்ததான விதை, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதான விதைப்பு அவர்களுக்கு சமாதானமாய் காணப்படவில்லை. ஆனால் ஜெகரியாவில் சொல்லப்பட்டதான விதைப்பு உங்களுக்கு சமாதானத்தை என்ன செய்ய வரும்? கொண்டு வரும். ஒருவேளை நம்ம விதைக்கும் பொழுது அது நல்ல பலனை தந்தால் அது சமாதானத்தின் விதையாய் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. பாருங்க, அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெகரியாவில் சொல்லது போல சமாதானத்தின் விதை என்பது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. ஒரு விதை விதைக்கிறோம் என்று சொன்னால் அது 100 பலன் என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், சில 30, சில 60, சில 100 பலன் என்ன செய்கிறது? தருகிறது. நாம் அந்த 100 பலனை என்ன செய்ய வேண்டும்? எதிர்பார்த்திருக்கிறது தான் நமக்கும் அது விருப்பமாக என்ன செய்யப்படும்? காணப்படும். அதுதான் சமாதானத்தின் விதை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் முதலாவது நம்ம விதைக்க வேண்டுமே. நாம் விதைக்கிறோமா? அல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை விரும்புகிற நீங்களும் நானும் விதைக்கிறோமா? இதை கேட்கிற ஜனமே, உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், நல்லது. ஆனால் நீங்கள் முதலாவது விதைத்தீர்களா? சிலர் பார்த்தோம் என்று சொன்னாலும் ஒரு விதையை கூட விதைச்சிருக்க மாட்டாங்க. 100 ஏக்கருக்கு எதிர்பார்ப்பார்கள். சிலர் 1 ஏக்கரை விதைத்து விட்டு 100 ஏக்கருக்கு எதிர்பார்ப்பார்கள். அப்படி அல்ல. நீங்கள் எவ்வளவாய் விதைக்கிறீர்களோ அவ்வளவாய் எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். ஆனால் நாம் விதைக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஈசாக்கை குறித்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று பார்க்கிறோம். ஈசாக்கு விதை விதைக்கிறான், 100 மடங்கு பலன் வருகிறது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவன் பெலிஸ்திய தேசத்தில் என்ன செய்கிறான்? இருக்கிறான்.
அவனுக்கு சொந்தமான நிலத்துல அவன் இல்லை. ஆனால் அவன் பெலிஸ்திய நிலத்தில் விதைத்தாலும் கர்த்தர் அதை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நமக்கு இப்பொழுது எந்த காரியம் நம்ம கையில கொடுக்கப்பட்டதோ அதை நம்ம முதலாவது என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். எனக்கு அது வேணும், எனக்கு பெரிய மேன்மையை வேணும், கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, சிறியதில் உண்மையா இருப்பவர்களுக்கு தான் பெரிய காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்வாரு? தருவார். ஈசாக்கு ஒன்றும் சொல்லல, ஐயோ நான் சொந்தமான தேசத்துல இல்லையே, எனக்கென்று சொந்தமான இடம் இல்லையே என்று அவன் ஒரு சாக்கு போக்கும் சொல்லவில்லை. மாறாக அவன் பெலிஸ்திய தேசத்திலே அவன் இருக்கும் பொழுது விதைக்கிறான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அதே வருடத்துல ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. அவர்கள் மற்றவர்கள் அறுப்பை காட்டிலும் இவனுடைய அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. அது நிமித்தமாக தான் பார்க்கிறோம், அவன் என்ன செய்கிறான்? அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் அடுத்த வார்த்தை என்ன செய்கிறது? சொல்லுகிறது. விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். சொந்தமா இடம் இல்லை, ஆனா அவன் பெரியவனாய் மாறுகிறான். காரணம் என்ன? அவன் உற்சாகமாய் அவன் வேலை பார்க்கிறான். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு என்ன திராணியை கொடுத்திருக்கிறாரோ, திறமையை கொடுத்திருக்கிறார்களோ, அதை வைத்து இந்த நாளில் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தருகிறார். இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு என்று நாங்கள் சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது அவசியம் அல்ல. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு வித்தியாசமான நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்று நீங்கள் அதை விதையுங்கள், அதை செயல்படுத்துங்க. அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதம் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. விதைக்காம ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. நேரத்தை விதைக்கணும், பரிசுத்தத்தை விதைக்கணும், காலத்தை விதைக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் விதைக்கணும். அப்பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். விதைப்பு இல்லாமல் அறுப்பு இல்லை. ஆமென். நாம் தேவனை பற்றி கொள்ளலாம், நாம் எல்லாவற்றையும் செய்யலாம், ஆனால் விதைப்பு இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கணும். நாம் எதை விதைக்க வேண்டும்? முதலாவது பார்த்தோம், முதல்ல விதைக்கிறோமான்னு பார்த்தோம். விதைச்சாதான் ஆசீர்வாதம் பார்த்தோம். ஈசாக்கு விதைச்சா 100 மடங்கு ஆசீர்வாதம். நெருக்கத்தின் நேரத்தில் ஆசீர்வாதம், பஞ்சத்தின் காலத்தில் ஆசீர்வாதம். ஏன்னா அவன் முதலாவது உழைக்கிறான், விதைக்கிறான், பொறுப்புகளை காரியங்களை செய்கிறான். அப்பொழுது தேவனிடத்தில் அந்த ஆசீர்வாதம் நினைக்கிறான், பெற்றுக்கொள்கிறான். ஒன்றும் செய்யாம அவர் நினைச்ச மாட்டாரு, தரமாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கோதுமை மணி மண்ணில் விழுந்தாதபடிய அது பலனை என்ன செய்யாது? தராது. அப்போ அதுக்கேற்ற காரியம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டியது கடமையாய் காணப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் வீட்டிலே என்னுடைய பிள்ளைகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன், என்னுடைய பேரம்பேத்திகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் என்ன காரியத்தை செய்ய முடியும்? கர்த்தருக்கென்று நான் என்ன விதைக்க முடியும்? நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான பிள்ளைகளும் உங்கள் பேரம்பேத்திகளிடத்திலும் தேவன் என்கிறதான வார்த்தையை விதைக்கலாம். தேவனுடைய காரியம், பக்தி என்கிறதான காரியத்தை செய்யலாம். என வரும் காலம் இன்னும் கொடிதாய் காணப்படும். மனுஷகுமாரன் வரும் காலத்தில் விசுவாசத்தை காண்பான் என்ற வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தின் வார்த்தையை விதைப்பிக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் அதை விதைங்க. உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, உங்களுக்கு என்ன பலன் இருக்கோ அதை வச்சு விதைங்க, அதை வச்சு வேலை பாருங்கள், அதை வச்சு காரியங்கள் செய்யுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்களுக்கு இருக்கிறதான தெரிந்ததான காரியங்களுக்கு உங்களை தேடி ஒரு வேலை வரும் என்று சொன்னால் அதை செய்யுங்க. இப்படி இருக்கு காலம், அப்படி இருக்கு, இப்படி மோசமா இருக்கு, நான் எப்படி போகவா வேண்டாமா? தேவன் உங்களுக்கு வழிவாசல் தருவார் என்று சொன்னால் தைரியமா நீங்கள் போகலாம். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தருகிறார். சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சரி, அடுத்து பார்க்கிறோம், நாம் எதை விதைக்க வேண்டும்? வாசிக்குங்க. கலாத்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு பலன் என்ன செய்யும்? கொண்டு வரும். சிலர் பார்த்தா ஒரு பப்பாளி விதையை விதைத்து விட்டு ஆப்பிள் மரத்துக்கு என்ன செய்வார்கள்? எதிர்பார்ப்பார்கள். அது தவறு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, தன் மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 வகையான விதைப்பு இருக்கிறது. ஒன்று மாம்சத்துக்கு ஏதுவான விதைப்பு, இன்னொன்று ஆவிக்கு ஏற்றுவான விதைப்பு. மாம்சத்துக்கு ஏதுவான விதைப்பு
அவனுக்கு என்னத்தை கொண்டு வரும்? அழிவை தான் கொண்டு வரும். மாம்சத்துக்கு ஏற்றபடி காரியங்களே நம்ம விதைச்சிக்கிட்டே இருப்போம்னா, மாம்சம் நினைக்கிற காரியங்கள் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அவன் மனிதன் அல்ல. நமக்கு தெரியணும் எது செய்யணும், எது செய்யக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு கட்டாயம் தெரிய வேண்டும். இது செய்யும் பொழுது உங்களுடைய இருதயம் என்ன செய்யும்? பேசும். ஆவியானவர் உங்களிடத்துல பேசுவார். இதை செய்யாதே என்று சொல்லுவார். அதையும் தாண்டி துணிகரமாய் நீங்கள் செய்யும் பொழுது எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் என்ன செய்வீங்க? அறுப்பீங்க. அல்லேலூயா. தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர், அதே சமயத்தில் ஆமென் அவர் நீதி உள்ள தேவனாக காணப்படுகிறார். நீங்கள் விதைக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக விதைங்க. எதை விதைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நன்மையை விதைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்மையை அறுப்பீர்கள். தீமையை விதைப்பீர்கள் என்று சொன்னால் தீமையை தான் என்ன செய்வீங்க? அறுப்பீங்க. கர்த்தர் கொடுத்தான் அந்த காலத்துல கடந்த ஒரு 60 நாட்கள் பாருங்க, அநேக காரியங்களே உங்களுக்கு நிறைய வேலைகள் குறைக்கப்பட்ட காலமாய் காணப்படும். ஒரு நார்மலா நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் இல்லாதபடி என்ன செய்யணும்? காணப்படும். நீங்க தேவன் இந்த 60 நாள்ல நீங்க கர்த்தரிட நீங்க என்ன நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? என்ன காரியத்தை செய்து கொண்டீர்கள்? எதெல்லாம் விதைச்சிங்க? எப்படி விதைச்சிங்க? இந்த 60 நாட்களும் பொன்னான நாட்கள் யாராவது கற்றுக்கொண்டீர்களா? வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு காரியத்தை நீங்கள் 40 நாள் செய்வீர்கள் என்று சொன்னால் அதுவே நல்ல ஒரு பழக்கமாய் மாறிவிடுமா. இந்த 60 நாளில் எந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்க? குறைஞ்சபட்சம் வேதம் வாசிக்கிற, அனுதினம் வேதம் வாசிக்கிற பழக்கம் வந்து விட்டதா? 1 மணி நேரம் ஜெபிக்கிறதான பழக்கம் வந்து விட்டதா? அது வரும் என்று சொன்னால் அப்பொழுது நீங்கள் பாக்கியவனாய் காணப்படுகிறீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஆவிக்கேற்றபடி விதைக்கிற காரியம் காணப்படுகிறது. தேவன் உங்கள் கையில கொடுக்கிற நன்மையை நீங்கள் விதைக்க வேண்டுமே. நம்ம விதைக்காமல் ஆசீர்வாதம் இல்லை. புசித்து விட்டோம்னால் ஆசீர்வாதம் இல்லை. விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்கணும், நன்மையை விதைக்கணும். கர்த்தர் கொடுக்கிறதான காரியத்துல நன்மை என்ன செய்யணும்? விதைக்கணும். தீமையை விதைப்போம் என்று சொன்னால் கட்டாயம் திரும்பி வரும். அது வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல அமலேக்கியர்களை குறித்து தேவன் சொல்கிற வார்த்தையை கேளுங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்து செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கு என்ன செய்யும்? மடங்கடித்து ஒன்றுக்கும் நீ இரக்கம் பாராட்டாமல் சகலவற்றையும் நீ அழித்து போவாயாக என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்கிறது. பாருங்க, அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவர்களுக்கு விரோதமாய் அநேக தீமைகள் என்ன செஞ்சார்கள்? செய்தார்கள். தீமையை விதைத்தபடியினால் கர்த்தர் மறுபடியும் அவர்களுக்கு தீமையை என்ன செய்கிறாரு? கட்டளையிடுகிறார். நன்மையை விதைப்பான் என்று சொன்னால் நன்மையை கர்த்தர் என்ன செய்வார்? அவனுக்கு கொடுப்பார். ஆபிரகாமை பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை முழுவதும் நன்மையை விதைக்கிறான். அவன் நிமித்தமாக அவன் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சிலர் சொல்லுவாங்க, அதை கேட்கும் போது எனக்கு வேடிக்கையா இருந்தது. தேவன் இடத்துல சொல்லியிருக்கிறார், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறார், தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏதோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க போறாங்க மாதிரி. வேதம் சொல்லுது, யாரும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவருக்கெல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆனா அடுத்த கேள்வி உண்டு, விசுவாசிக்கிறமான்ங்கிறது. ஆமா, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் தரும். விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படைகளின் உறுதி, காணப்படாத நிச்சயம். விசுவாசம் உங்களிடம் இருக்கும் பொழுது சோதிக்கப்படும். அது பொன்னாய் விளங்கும்படியாக புடம்பெட்டு என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணணும். 12th முடிச்சுட்டு வந்துருந்தாங்கன்னா எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணுவாங்க. அது பாஸ் ஆனதான் நீங்க 12th பாஸ். ஒரு கிராஜுவேட்னு தன்னை அடையாளப்படுத்துவான் என்று சொன்னால் எல்லா பாடங்களையும் பாஸ் ஆகி அதில் தேறினவா இருந்தால் தான் கிராஜுவேட் என்று சொல்லுவார்கள், பட்டம் முடித்தவன் என்று சொல்லுவார்கள். அதே போலதான் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதோடு கூட நீங்கள் உபத்திரவத்திலே நொறுக்கப்பட்டு பொன்னாய் விளங்கப்பட்டுகிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்ததான எல்லா சோதனைகளையும் ஜெயம் எடுத்து விட்டோமா, அப்பொழுது நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், ஆம், நான் எனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டு. சரி, அப்போ பார்க்கிறோம், ஆபிரகாம் தன் வாழ்க்கை முழுவதுமே நன்மையால் என்ன செய்கிறான்? தேவனுக்கு என்று கொடுக்கிறான். யோசேப்பை பாருங்க, அவன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை விதைக்கிறான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த திட்டத்தை ரொம்ப ஜாக்கிரதையா வைத்து விதைக்கிறான். ஆகையால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், பெரிய அதிகாரத்துல இருக்கிறான். எல்லாருக்கும் யோசேப்பை போல ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு ஆசை, நல்லது. ஆனால் யோசேப்பை போல தியாகம் பண்ண ரெடியா இருக்கிறோமா?
யோசேப்பை போல சகலவற்றையும் விதைக்கிறவனாய் காணப்பட்டானே, அதை நம்ம செயல்பட ரெடியா இருக்கிறோமா? யோசேப்பு பரிசுத்தமாய் காணப்பட்டானே, யோசேப்பு கர்த்தர் கொடுத்த சித்தத்தையே எப்பொழுதும் மண்டைகளை வைத்துக் கொண்டே நினைவாய் இருந்தானே, அதை விட்டு வழி விலகாதபடி செம்மையாய் ஓடிக்கொண்டிருந்தானே, அவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல நாமும் வாழ வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம், தன்னையே கொடுக்கிறார். தன்னையே கொடுத்தபடினால்தான் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு வந்தது. விதைப்பு இல்லாமல் ஒரு அறுப்பு இல்லை. நீங்களும் நானும் கட்டாயம் விதைக்க வேண்டும். மாம்சத்துக்கு ஏதுபடி விதைக்காதபடி ஆவிக்கேற்ற காரியங்களை விதைப்போம், கனியினால் விதைப்போம். அல்லேலூயா. ஒரு மரம், நல்ல ஒரு செழிப்பான மரம் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு இடம் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த கனியில் இருக்கிறதான விதையை என்ன செய்யணும்? விதைக்கணும். முதல்ல நமக்கு அதுக்கு கனி வேணுமே. அப்போ இப்பொழுது பார்த்தோம், விதைக்காமல் என்ன செய்யறதில்லை, பலன் இல்லை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் என்ன செய்வான்? அறுப்பான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், நோ பெயின் நோ கெயின். நம்ம அதுக்கேற்ற ஒரு வேலை பார்த்து அதுக்கேற்ற சில உழைப்பை போட்டால் மாத்திரமே, முயற்சிகள் எடுத்தால் மாத்திரமே அதுக்கு பலன் உண்டு. மேலேருந்து வருவது இல்லை, நம்மிடத்திலிருந்து வருகிறது தான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஒரு வார்த்தை, அதே வசனத்தில் 2வது பகுதியை பார்க்கிறோம். திராட்சை செடி தன் கனியை தரும் என்று வேதம் சொல்கிறது. யோவான் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கு, எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு ஹி ப்ரூன்ஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அது என்ன செய்கிறாரா? தேவையில்லாத காரியங்களை வெட்டி விடும் பொழுது அது இன்னும் அதிக கனிகளை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. அப்போ இங்கே பார்க்கிறோம், அவர்கள் விதைக்கிற காரியங்கள் அதிக கனிகள் என்ன செய்யுமா? கொடுக்கும். நீங்கள் நாட்டுகிறதான அந்த திராட்சை செடிகள் அதிக கனிகளை கொடுக்கும் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கிறதான தேவையற்ற காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? வெட்டி விட வேண்டும். தேவையற்ற நண்பர்கள் வெட்டி விட வேண்டும். அதான் முதல்ல சொன்னது போலதான், நோ பெயின் கோ நோ கெயின். சில நேரம் வெட்டி விடும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும். அதனாலதான் முதலாவது நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நமக்கு ஒரு ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? இருக்கணும். அப்ப நம்ம வெட்டி விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப தேவையில்லாத காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? வெட்டி விட வேண்டும். கர்த்தர் விரும்பாத காரியம் நமக்கு தெரியும். இப்ப நான் இதை கேட்கறதான இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்க இருதயத்துல பேசுவாங்க கர்த்தர். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எதை கர்த்தர் வெகு நாளா சொல்லி கொண்டு இருக்கிறார், பல மாதங்களா சொல்றாரு, பல வருஷங்களா சொல்றாரு. ஆனா விட மாட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. மீதியானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கவே முடியாது. உங்களுடைய திராட்சை செடிகள் அதை கனி என்ன செய்யாது? தராது. நீங்கள் செயல்படுகிற காரியத்திற்கு பலனை புசிக்க வேண்டும் என்று சொன்னார். நான் நிறைய நேரம் பார்த்திருக்கிறேன். சொல்லுகிற அநேக பிரயாசம் ஒரு பலனையும் பார்ப்பதில்லை. காரணம் என்ன? தேவன் அவர்களிடத்துல விரும்புகிற காரியத்தை அவர்கள் செய்வதில்லை. தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்கறதில்லை. தேவனுடைய சபையிலிருந்து புறப்படுற வார்த்தையை அவர்கள் கேட்பது இல்லை. தேவ ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையும் கேட்பதில்லை. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தாயாரும் சரி, அவர் வெகு நாள் ஊழியம் பண்ணியிருக்கிறார்கள். நான் சிறு வயது முதற்கொண்டு அவர்களோடு இருந்தபடினால் நான் நிறைய நேரம் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சொல்லுகிறதான வார்த்தையை சிலர் கேட்பார்கள், பலர் கேட்க மாட்டார்கள். ஆனால் கேட்காத ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பிறகு முட்டி விட்டு என்ன செய்வார்கள்? வருவார்கள். என்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் அதை நான் பார்த்திருக்கிறேன். தேவன் சொல்லுவார், அவர்கள் கேட்க மாட்டார்கள். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கர்த்தாவே, இவர்கள் சொல்வதனால், இவர்கள் செய்வதனால் அது அவர்களுக்கு தானே பலன், எனக்கு ஒன்றும் இல்லையே. ஆனாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்கள்? செய்ய மாட்டார்கள். அப்ப இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அதை என்ன செய்கிறாராம்? சுத்தம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். உங்களுடைய இருதயம் சுத்தமா இருப்பதாக, உங்களுடைய கேரக்டர் குணங்கள் சுத்தமா இருப்பதாக, உங்களுடைய வாழ்க்கை சுத்தமா இருப்பதாக, உங்களுடைய நண்பர்கள், நீங்க போகிற வேலை பார்க்குற இடங்களில் தேவனுக்கு ஏற்ற சுத்தமும் காணப்பட்டுட்டும். 15வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறோம். நான், அதாவது இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். இயேசுவின் உபதேசத்தின்படி நீங்கள் நடந்தால் மாத்திரமே, அதுக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே நீங்கள் சுத்தமாக இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பூமி தன் பலனை தரும்,
அல்லேலூயா. சில வேளைகளில் நீங்கள் ஆச்சரியப்படுகலாம், இயேசுவை அறியாதவர்கள் நல்ல செழிப்பாய் இருக்கிறார்களே. துன்மார்க்கனை குறித்து நான் பேசவில்லை. அதே சமயத்துல இயேசுவை அறியாதவர்கள் ஆனால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். உழைக்கும் அவர்கள் உழைப்பு அதிகமாய் போடுகிறவர்களாக இருப்பார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதான் வேதம் சொல்கிறது, பூமி தன் பலனை என்ன செய்யும்? கொடுக்கும். அவர்களுக்கு அந்த பூமியின் பலனை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு கூடுதலான ஒரு காரியம் இருக்கிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வானத்திலிருந்து இந்த பணியை என்ன செய்வாராம்? அவர் அருகிறார் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. பாருங்க, வாசிக்கிறேன். விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை என்ன செய்யுமா? தரும். யாருக்கு? இந்த ஜனத்தில் மீதியானவர்கள். இதையெல்லாம் அவர் என்ன செய்வாராம்? அவர்களுக்கு கிடைக்கும்படி கட்டளையிடுகிறார் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஆகாயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம், திராட்சை செடி என்ன செய்கிறது? வறண்டு போகிறது என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு வறட்சி எங்க என்ன செய்கிறது? காண்பது. அப்போ ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்ட ஒரு வறட்சி சகரியால என்ன செய்கிறது? ஒரு ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கும் சகல நன்மையினால் நிரப்புவாராக. அவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். வானத்தின் அந்த பணியினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் போட்ட எல்லா உழைப்புக்கும் ஏற்ற ஆசீர்வாதம் இந்த நாளில் நீங்கள் சுதந்திரிப்பீர்களாக. ஆனாலும் தேவன் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். எதை விதைக்க வேண்டும்? உங்கள் நேரத்தை தேவனுக்கென்று விதைங்க. கர்த்தர் கொடுத்த உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவனுக்கென்றும் தேவ ராஜ்யத்துக்கு என்றும் விதைங்க. அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களிடத்துல காணப்படுகிற வேண்டாத காரியங்களை விட்டுவிடுங்கள். மனிதரிடத்தில் பேசுகிற நேரத்தை நீங்கள் ஒதுக்கிவிட்டு கர்த்தர் சமூகத்திலே காணப்படுங்கள். எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். தேவனை பற்றி கொள்ளும் பொழுது எல்லா மனிதர்களோட கண்களிலும் உங்களுக்கு கர்த்தர் தயவை கொடுக்கிறார். இன்றைக்கே அதை கொடுக்கிறார். ஆம் தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை சொன்னதை போலவே கர்த்தர் உங்களுக்கு சகல நன்மைகளாலும் கற்றிடுவார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ சமாதானம் காணப்படும். நீங்க எதெல்லாம் தொடர்கிறீர்களோ தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். அல்லேலூயா. விதைங்கள், நேரத்தை விதைங்க, கடற்க ஓட்டத்தை திறமையை விதைங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. விட்டு விடவனுங்களை விட்டு விடுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்குங்க. டிவிக்கு முன்பதாக தேவ செய்தியை கேட்பதற்கு கூட உங்களுடைய சபையின் காரியங்களை கேட்டுவிட்டு தயவு செய்து அதிக நேரம் தேவ சமூகத்திலே காத்திருங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஜெபித்திருப்பீர்கள் என்று. இல்லை என்று சொன்னால் நான் இதை முதலாவது சொல்லியிருக்கலாம். தயவு செய்து ஜெபித்து விட்டு இதை கேளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவை பார்க்கிறோம், தன் வெற்றியின் பயணத்திற்கு முன்பதாக ஜெபித்து போகிறார். அநேக நேரம் ஜெபிக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். யாரும் எனக்கு உதவி இல்லையே, யார் எனக்கு உதவி செய்ய மாட்டிக்காரு, என் வேதனையை புரிந்து கொள்வது யாரும் இல்லை என்று நீங்கள் அங்கலாய்ப்பாய் தேடலாம், சொல்லலாம். கர்த்தர் இருக்கிறார். மனுஷனிடத்துல சொல்லாதீங்க. மனுஷனிடத்தில் உங்கள் கஷ்டங்களை சொல்வீர்கள் என்று சொன்னால் பின்பு நீங்கள் போன பிறகு அந்த கஷ்டத்தை இன்னொரு மனிதனிடத்தில் சொல்லி உங்களை நகைப்பார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரிடத்துல மாத்திரம் சொல்லுங்க. உங்கள் கண்ணீரை தேவன் மாத்திரமே பார்ப்பாராக. எந்த மனிதத்திலும் சொல்ல வேண்டாம். இந்த நாளில் தேவன் இப்பொழுது உங்களோடத்துல பேசி இருக்கிறார். அதன்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதத்துக்கு நேராக கடந்து போகும். இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். எதையெல்லாம் செய்கிறீர்களோ கர்த்தர் அதை ரெட்டிப்பாய் ஆசீர்வாதத்தை தருகிறார். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டதை போல சமாதானத்தோடு விதைக்கவும், திராட்சை செடியில தேவையான காரியங்களை விட்டுவிடவும், அது இன்னும் அதிக பலன் கொடுக்கவும், பூமி அவர்களுக்கு இன்னும் பலனை கொடுக்க, வானத்திலிருந்து இந்த பணி அவர்களுக்கு உண்டாக என் கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர்களுக்கு நீர் என்னென்ன நன்மை வைத்திருக்கிறோ ஒன்றும் குறைபடாதபடி சகலவற்றால் நிரப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.